கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே இறைமக்களாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பரிசுத்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் வல்லமையுடையவராக நம் நடுவில் எழுந்தருளி நம்முடைய ஆராதனையை அங்கீகரித்து நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவாராக. ஜெபம் செய்வோம். அளித்தேன் பொற்பாதா, ஜெப சிந்தை எண்ணில் தாரும் தேவா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்ற தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த பரிசுத்த நாளிலே இதோ நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேலைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல இந்த வாய்ப்புக்காக, நீர் எங்களுக்குள்ளாக தந்திருக்கின்ற வாஞ்சைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சாமி, விசேஷமாக தேவரீர் இந்த ஆராதனை வேலையிலே தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த ஆராதனை வேலையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் உண்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். பாடல்களை பாடுகின்ற பொழுது கருத்தோடு பாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். சுவாமி ஆண்டவரே, ஆவலோடு உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து மேலான நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஆராதனை வேளையிலே ஆரம்பம் முதல் நிறையும் மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 642 பாமாலை 141 பாடுவோம். கீதங்கள் 642 பாடுவோம். துதியோடுமை கும்பிட
செய்கிறீர் மாபாக்கியரணியா. இயேசு தெய்வமைந்தனே, கடன்களை செலுத்தி கேட்டோரை மீட்ட மீட்பரே, மாசற்ற ஆட்டுக்குட்டி கர்த்தரே தயாபரா. அடியார் சத்தம் கேட்டெல்லாம் சபைக்கும் நீரீரங்கும். மெய்யாக தேற்றும் உன்னத தேவாவின் நீரன்பாக இறங்கி கிறிஸ்து தம்மோட சாவான் பிரியமாக மீட்டோரை சாத்தான் கண்ணியில் வீழாதே காத்து துன்பத்தில் ஜெயிக்க பண்ணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். எல்லோருமாக நாம் முழங்கால் படியிட்டு இந்த பரிசுத்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நாம் செய்த எல்லா தவறுகளையும் கர்த்தர் நமக்கு மன்னிக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படும்படியாக இந்த வேளையிலே நம்முடைய எல்லா தவறுகளையும் நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய எல்லா தவறுகளையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர்
மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. நாம் யாவரும் முழங்காலில் நின்ற வண்ணமாக கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதிலாக அந்த ஜெபத்தை பாடலாக பாடி நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் என்ற பாடலை நாம் யாவரும் முழங்காலில் நின்ற வண்ணமாக பாடுவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம், தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவையும் பொறுத்தமை ஆளும், வாழ்கவும் திருநாமம். பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விளக்கிய காரும், வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிடவாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துல மாண்பும், வாழ்கவும் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனை உமதே, வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். நாம் நின்ற வண்ணமாக 84ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தாவணுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள்.
மலையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தினார் புறமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோட வருஷத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிரையும் மரித்தவரையும் நியமித்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். புதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் இருத்தொழுதலும் நித்திய ஜீவனும் கண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். பண்ணாமல் கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். கர்த்தாவே,
எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளை ஏடோம். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே நம்முடைய தேசமெங்கும், இந்த உலகமெங்கும் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு, இந்த முழு உலகத்திற்கும் ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரைவாக நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த பயங்கரமான காலகட்டங்களிலே தங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும். தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலையை தர வேண்டும். மேற்கொண்டு இந்த நோயினுடைய தாக்கம் எங்கும் பரவாதபடிக்கு ஆண்டவர் இதனை கட்டுப்படுத்தும்படியாக தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வண்ணாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகின்ற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோம். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். சிறப்பாக இந்த பரிசுத்த நாளிலே இந்த வேளையிலே ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையதாக, ஜீவனுடையதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதை கிரியை செய்வதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் இணைந்து அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் தந்த இந்த பரிசுத்த நாளிலே சிறப்பாக இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். சுவாமி, தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு நீர் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு
எங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே வளர்ந்து பெருகும் திருச்சபை என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி சென்று பின்பு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபை உருவானது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அதனைத்தாம் நாம் ஆதி திருச்சபை, ஆதி சபை என்று சொல்லி நாம் கூறுகின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இன்றைய திருச்சபைகள் அந்த ஆதி திருச்சபைகளை காட்டிலும் எவ்வளவோ வளர்ந்து பெருகியிருப்பதாக நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு விதத்தில் இது உண்மைதான். பெரிய பெரிய ஆலயங்கள், அநேக தேவனுடைய ஊழியர்கள், இன்னுமாக ஏராளமான ஆராதனை முறைமைகள், ஆலயங்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள், பலவிதமான பண்டிகை கொண்டாட்டங்கள், இன்னுமாக பல அமைப்புகள், சிறு பிள்ளைகளுக்காக ஞாயிறு பாடசாலை, வாலிபர்களுக்காக சிறப்பு கூடுகைகள், பெண்கள் மத்தியிலே சிறப்பு ஊழியங்கள், ஆண்கள் மத்தியிலே சிறப்பு ஊழியங்கள், இப்படியாக ஏராளமான காரியங்களை நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். அது மாத்திரமல்ல, திருச்சபையாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் சாதித்ததாக கூறுகின்ற ஆண்டு அறிக்கைகள், இப்படியாக இந்த திருச்சபை குறித்து எத்தனையோ காரியங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். ஒருவேளை நாம் மேன்மை பாராட்டுகின்ற இந்த காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த அந்த ஆதி திருச்சபைகளே இல்லைதான், அது உண்மைதான். ஆனால் அதே வேளையிலே அந்த ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட சில தனித்தன்மைகள், சில சிறப்புகளை இந்த தற்கால திருச்சபையிலே நம்மால் காண முடிவதில்லை என்பதை பார்க்கின்ற பொழுது அது சற்று வேதனையாக இருக்கிறது. ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட சில தனிப்பட்ட சிறப்பு அம்சங்களை இன்றைய காலகட்டங்களிலே வளர்ந்துவிட்ட திருச்சபைகளிலே, தற்கால திருச்சபைகளிலே நம்மால் பார்க்க முடிவதில்லை. இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, காணுகிற பொழுது, எங்கே திருச்சபை அது ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கத்தை மறந்து வேறு ஒரு பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி நாம் எண்ண தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், ஆதி திருச்சபையிலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி மிகவும் வேகமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஆதி திருச்சபையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியானது மிக மிக வேகமாக இருந்தது. ஆனால் தற்கால திருச்சபைகளிலே, இப்போது இருக்கின்ற திருச்சபைகளிலே மெட்டீரியல் growth, அங்கு உலக பிரகாரமான ஒரு வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வளர்ச்சிக்கு, மெட்டீரியல் growthக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்காததினாலே என்னவோ இன்றைய திருச்சபைகளிலே நாம் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்மால் காண முடிவதில்லை. ஒருவேளை நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய தாய் என்று சொல்லப்படுகின்ற குளோரிந்தாள் அம்மையாரை குறித்து அங்கு இவ்வாறாக கூறப்படுகிறது. 1778 ஆண்டிலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்களாம். 1778 ஆண்டிலே ஒரு வைதிக பிராமண குடும்பத்திலிருந்து கடந்து வந்த ஒரு பெண்மணி, கோகிலா என்கின்ற இந்த பெண்மணி குளோரிந்தாள் என்று ஞான ஸ்நானம் பெற்று 1780 ஆண்டிலே முதலாவது திருச்சபையை நம்முடைய திருநெல்வேலி பகுதியிலே அந்த அம்மையார் ஸ்தாபித்தார்கள். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டது 1772 ஆண்டிலே. திருச்சபையை ஸ்தாபித்தது 1780 ஆண்டிலே. ஞான ஸ்நானம் பெற்று 2 ஆண்டுக்குள்ளாக ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தாயாரிடம், அந்த பெண்மணியினிடம் கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வைராக்கியம் இருந்தது என்று சொல்லி அங்கு சரித்திரத்திலே கூறப்படுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த ஆண்டிலே நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலமானது
240வது ஆண்டுக்குள்ளாக அது பிரவேசித்திருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் பெற்று 2 ஆண்டுகளிலே ஒரு பெண்மணியினால் ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்க முடியும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெற்று எத்தனை ஆண்டுகளாகிறது? ஒருவேளை எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்திருக்கின்றோம்? நம்முடைய திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக நாம் இருக்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒருவேளை அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இருந்த அந்த சில குறிப்பிட்ட வளர்ச்சிகள் என்னுடைய திருச்சபையிலே, நம்முடைய திருச்சபையிலே இல்லையே என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க இருக்கின்றோம். ஆதி திருச்சபையை குறித்தும் தற்கால திருச்சபைகளை குறித்தும் ஒரு சில காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க இருக்கின்றோம். ஒருவேளை இந்த திருச்சபை இன்னும் எவைகளிலெல்லாம் வளர்ந்து பெருக வேண்டும். ஒருவேளை திருச்சபை என்று சொல்லி நான் இங்கு கூறுவது வெறும் கட்டிடம் அல்ல, அது மக்கள் கூட்டம். இந்த விசுவாச கூட்டமானது எவைகளிலெல்லாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு 4 காரியங்களிலே திருச்சபையானது வளர்ந்து பெருக வேண்டும். ஒன்று பரிசுத்தம், பரிசுத்தத்திலே வளர்ந்து பெருக வேண்டும். இன்னொன்று பற்றுறுதி, அதாவது விசுவாசத்திலே திருச்சபை விசுவாச கூட்டங்கள் அங்கு வளர்ந்து பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றொரு காரியத்தை நான் பார்த்தோம் என்று சொன்னால், திருச்சபை எதிலே வளர வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது பறைசாற்றுவதிலே அது வளர்ந்து பெருக வேண்டும். இன்னுமாக பகிர்ந்து கொடுப்பதிலே திருச்சபையானது இன்னமும் வளர வேண்டும். 4 காரியங்கள்: பரிசுத்தத்திலே வளர வேண்டும், அங்கே அது மாத்திரமல்ல பற்றுறுதியிலே வளர வேண்டும், பறைசாற்றுவதிலே வளர வேண்டும், பகிர்ந்து கொடுப்பதிலே வளர வேண்டும். இந்த 4 காரியங்களிலும் எந்த ஒரு திருச்சபை வளர்ச்சி அடைகிறதோ அந்த திருச்சபையிலே தான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் முழுமையாக காண முடியுமா? முதலாவதாக, ஒரு சபையானது, ஒரு திருச்சபையானது, ஒரு மக்கள் கூட்டமானது அது பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி இங்கு கூறப்படுகிறது. 2 நாளாகமும் 30வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 நாளாகமும் 30வது அதிகாரத்திலே அங்கு 13வது வசனம் முதல் 22வது வசனம் வரை உள்ள பகுதியிலே யூத மன்னனாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாக தேசமெங்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் அங்கு எருசலேமிலே கூடி வந்தார்கள் என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கூடி வந்த அந்த வேளையிலே அவர்கள் எல்லோரும் தங்களை முதலாவதாக பரிசுத்தம் பண்ணி கொண்டார்களாம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். பரிசுத்தம் பண்ணப்படாதிருந்த மக்கள் கூட்டம் எல்லாம் அந்த நாளிலே அந்த இடத்திலே அவர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த எசேக்கியா மன்னன் செய்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது 2 நாளாகமும் 29வது அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 29வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1வது வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, ஆலயத்தை முதலாவதாக அவர் பழுது பார்த்தான். அதற்கு பிறகு அந்த ஆலயத்திலே கூடி வருகின்ற மக்களும் பழுது பார்க்கப்பட்டார்கள், பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆலயங்களை பழுது பண்ணுவதற்காக நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் அதே வேளையிலே நம்மை பழுது பண்ணுவதற்காக, நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்காக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நாம் தவறிவிடுகிறோம், மறந்து விடுகின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தை அழகுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே மக்கள் இவ்வாறு தான்
தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அங்கு அர்ப்பணித்தார்கள். அதனாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட திருச்சபைகள் வளர்ந்து பெருகினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கு சீஷர்கள் மீது வந்து அமர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று சொல்லி. எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே அங்கு நிரப்பப்பட்டார்களா? எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்களை நிரப்பவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவானவர் பட்ட பாடுகள் எல்லாமே வீணாய் போயிருக்கும். திருச்சபையும் தோன்றியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. மாறாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய ஜீவியத்திலே, அவருடைய தன்மையிலே ஒரு மாற்றம் வந்தது. அவருடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் வந்தது. திருச்சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு திருச்சபையை அங்கு ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லி அங்கு வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கு பிரசங்கிக்கின்ற பொழுது அவர் என்ன பிரசங்கிக்கின்றார்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நான் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நாளிலே கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 47வது வசனத்தின் கடைசி பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது இருக்கின்ற திருச்சபைகளை ஆதி திருச்சபையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இன்றைய திருச்சபைகள் வளர்ந்து வருகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக நாம் இருக்கின்றோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட திருச்சபையில் நாம் ஆண்டவரை ஆராதித்து வருகின்றோமா? அப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் திருச்சபையாக கடந்து வந்திருக்கின்றோமா? ஒருவேளை இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபைகளிலே பிரிவினைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் அங்கே எந்த விதத்திலும் இடம் இராது. இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவங்கள் திருச்சபையிலே விசுவாசிகளாகிய நமக்குள் இராததினாலே அநேக விதமான பிரச்சனைகள் தோன்றுகிறது. அன்றைக்கு ஆதி திருச்சபை அது வளர்ந்து பெறுகிறது என்று சொன்னால் அது பரிசுத்தத்திலே நிலைத்திருந்தது. ஆகவேதான் ரட்சிப்பை அனுபவத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டிருந்தவர்களாக அவர்கள் எல்லோரும் வளர்ந்து பெறுகின்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையின் மக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவானவர் இதற்காகவே, அதாவது சபையானது பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவே தம்மை அர்ப்பணித்தார் என்று சொல்லி வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? திருச்சபையானது பரிசுத்தமுள்ளதாக பிழையற்றதாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மகிமையுள்ள சன்னிதானத்திலே அது காணப்பட வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர் தம்மை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக தம்மை அர்ப்பணித்த கிறிஸ்துவுக்கு திருச்சபையாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் பரிசுத்தத்திலே நாம் வளர முடியும். எந்த ஒரு திருச்சபை பரிசுத்தத்திலே வளருகிறதோ, பரிசுத்தாவின் நிறைவிலே இது வளருகிறதோ, அந்த ஒரு திருச்சபை வளர்ந்து பெருகுகின்ற ஒரு திருச்சபையாக அது காணப்படுமாம். முதலாவதாக வளர்ந்து பெருகுகின்ற திருச்சபை அது பரிசுத்தத்திலே பெருகுகின்ற ஒரு திருச்சபை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக திருச்சபையானது வளர்ந்து பெருக வேண்டும். எதிலே வளர்ந்து பெருக வேண்டும்? பற்றுறுதியிலே அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் பற்றுறுதி என்று சொல்லுவது விசுவாசத்தை நாம் கூறுகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
16வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 19வது வசனம் வரையிலும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு திருச்சபையானது பச்சுறுதியிலே வளர்க்கப்படுகிறது என்பதற்காக ஒரு சிறந்த சம்பவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். திருச்சபையானது பச்சுறுதியிலே, அதாவது விசுவாசத்திலே அது வளர வேண்டும். எந்த விசுவாசத்திலே? திருச்சபையின் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்திலே அது வளர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருவும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த இந்த விசுவாசம், இந்த பற்றுறுதி அவரை கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக எழுந்து நிற்க செய்தது. அந்த விசுவாசத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறாக கூறுகின்றார். மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் என்று சொல்லி, இது இயேசு கிறிஸ்துவின் மீது அப்போஸ்தலனாகிய பேதுரு வைத்திருந்த பற்றுறுதியை வெளிக்காட்டுகின்ற ஒரு வாக்கியமாக இங்கு காணப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த இடத்தை நான் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பாலஸ்தீன தேசத்தினுடைய வடக்கு பகுதியிலே நடைபெறுகிறது. பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த பிலிப்பு செசரியா பகுதியை குறித்து இவ்வாறாக கூறப்படுகிறது. அது பாலஸ்தீன தேசத்தினுடைய வடபகுதி. எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 120 மைல் தூரமுள்ள ஒரு இடத்திலே அமைந்திருந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே பல கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் அவர்கள் வாழ்ந்து வந்தார்களாம். அதிலும் மேலாக மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களும் அந்த இடத்திலே வசித்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏரோது மாமன்னன் இந்த பகுதியிலே அகஸ்துராயருக்காக மிகப்பெரிய ஒரு கோயிலை ஒன்றையும் அவர் கட்டி வைத்திருந்தார் என்று சொல்லி வரலாற்றிலே கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து நின்று கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கின்றார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. 13வது வசனத்திலே சீஷர்களை பார்த்து கேட்கின்றார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசுவானவர் அவர் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஒரு மறுமொழியை சீஷர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகின்றார்கள், ஒரு சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகின்றார்கள், ஒரு சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கிறிஸ்துவானவர் சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். அது என்ன கேள்வி? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. என் கூடவே இருக்கிறீங்க, நான் செய்கின்ற அற்புதத்தை எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இப்பொழுது சொல்லுங்கள், என்னோடு இருக்கின்ற நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அங்கு கேட்கிறதை நான் பார்க்கின்றோம். எல்லோரும் வாயடைத்து போனார்கள். ஆனால் அந்த பேதுரு மாத்திரம் தைரியமாக சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மீதுள்ள ஒரு விசுவாசம், பிதாவாகிய தேவன் மீதுள்ள ஒரு பற்றுறுதியை இங்கு சீமோன் பேதுரு அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கின்ற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். நீர் கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து மேசியா என்று சொல்லி அங்கு அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த விசுவாச அறிக்கையை பார்த்துதான் கிறிஸ்துவானவர் கூறுகின்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையின் வளர்ச்சி என்பது, திருச்சபையின் பெருக்கம் என்பது கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்திலே அது அடங்கி இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கின்ற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி பேதுரு கூறுகின்றார். அங்கு அற்புதமாக விடுவிக்கப்பட்ட சுஸ்தமாக்கப்பட்ட அந்த நடக்க இயலாத மனிதனை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நிற்கின்ற இந்த வேளையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்றான், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, இயேசுனுடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே
அவரால் உண்டாகின்ற விசுவாசமே இவனுக்கு சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆதி திருச்சபை அது வளர்ந்து பெறுகின்றது என்று சொன்னால் கிறிஸ்துவின் மீது, கிறிஸ்துவின் நாமத்தின் மீது அங்கு காணப்பட்ட விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இன்றைய திருச்சபையில் இருக்கின்ற தலைமுறையினரிடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை விசுவாசம் இல்லாத சந்ததியாக, மாறுபாடுள்ள ஒரு சந்ததியாக நாம் மாறி போனோமோ, சந்தேக சந்ததியாக நாம் மாறி போனோமோ, நாம் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபைகளிலே வளர்ச்சியையும் எழுச்சியையும் நம்மால் ஒரு நாளும் காண இயலாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு விசுவாசம் இல்லாததினாலே, கிறிஸ்துவின் மீது முழுமையான ஒரு விசுவாசம் இல்லாததினாலே அநேகர் நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்பினவர்களை நாம் செய்து கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை விட்டு விலகி இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்ற ஊழியர்கள் மீது நம்முடைய விசுவாசத்தை, கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்ற ஊழியர்கள் மீது நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை நாம் வைத்து விடுவதனாலே நாம் திருச்சபையிலே வளர்ச்சியை நாம் காண முடிவதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் முழுவதும் கிறிஸ்துவின் மீது இருக்கட்டும். அதுதான் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அது வித்திடும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே திருச்சபை என்று சொல்லப்படுவது அது பற்றுறுதியிலே, அது விசுவாசத்திலே அங்கு வளர வேண்டும். அமெரிக்க குடியரசை நிறுவ முயன்று எதிரிகளோடு கூட பயங்கரமாக போராட்டம் செய்து அந்த இராணுவ வீரர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்களாம். ஒரு நாள் இரவு வேளையிலே அந்த அமெரிக்க குடியரசை நிறுவுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த வீரர்களுக்கும் எதிரிகளுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. இரவு நேரங்களிலே அநேக இராணுவ வீரர்கள் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அநேகர் அங்கு பின்வாங்கி போனார்கள். ஒரு இராணுவ வீரனை அந்த எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். 3 பக்கத்திலும் எதிரிகள் அங்கே அந்த இராணுவ வீரனை, குறிப்பிட்ட அந்த இராணுவ வீரனை சூழ்ந்து கொண்டார்களாம். ஒரு புறத்திலே ஒரு பெரிய ஆறு, ஆனால் பனியினாலே அது உறைந்து கிடக்கிறது. பயங்கரமான பனியினாலே அது உறைந்து கிடக்கிறது. இந்த இராணுவ வீரனுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. 3 பக்கம் எதிரிகள் நிற்கின்றார்கள். ஒரு புறத்திலே பயங்கரமான பனியினாலே உறைந்து நிற்கின்ற ஒரு ஆறு. ஒருவேளை இந்த ஆற்றை கடந்து சென்றால் இந்த குடியரசை நிறுவிவிடலாம். ஆனால் எந்த பக்கத்தில் சென்றாலும் மரணம் நிச்சயம் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த இராணுவ வீரன் இருக்கின்றான். அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு அவன் இவ்வாறாக ஜெபிக்க ஆரம்பித்தானாம். ஆண்டவரே, உம்மீதுள்ள ஒரு விசுவாசத்தினாலே, உம்மீது உள்ள பற்றுறுதியினாலே ஒரு கிறிஸ்தவ குடியரசை நிறுவுவதற்காக நான் பாடுபடுகின்றேன். உம்மீது விசுவாசம் வைத்து மிகவும் உறைந்து கிடக்கின்ற இந்த ஆற்றை நான் கடந்து செல்வதற்கு முன் வருகிறேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட அந்த பனியினால் உறைந்து கிடக்கின்ற அந்த ஆற்றை அந்த இராணுவ வீரன் அவன் கடந்து சென்றாராம். கடந்து சென்று மறுகரை அவர் அடைந்தார். அந்த கரையிலே அமெரிக்க குடியரசை அவர் ஸ்தாபித்தார். அவருடைய பெயர்தான் அமெரிக்க குடியரசை நிறுவின ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் இராணுவ வீரராக இருந்த காலகட்டங்களிலே நடந்த ஒரு சம்பவம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ குடியரசை நிறுவ வேண்டும் என்று சொல்லி பற்றுறுதியோடு கூட, மிகுந்த வைராக்கியத்தோடு கூட செயல்பட்டதினாலே, ஜெபத்தோடு கூட செயல்பட்டதினாலே ஒரு கிறிஸ்தவ குடியரசாக அமெரிக்க குடியரசை அவர் நிறுவினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட திருச்சபையாக கிறிஸ்துவின் மீதுள்ள பற்றுறுதியிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, வளருகின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய திருச்சபையிலே ஒரு மேலான வளர்ச்சியை, எழுச்சியை நாம் காண முடியுமா? முதலாவதாக திருச்சபை அது வளர்ந்து பெருகின்ற திருச்சபையாக காணப்பட வேண்டும். எதிலே? பரிசுத்தத்திலே அது வளர்ந்து பெருக வேண்டும். இரண்டாவதாக அது பற்றுறுதியிலே வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வளர்ந்து பெருகுகின்ற ஒரு திருச்சபை பறைசாற்றுவதிலே அது பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறாக கூறுகின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம்
9வது வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். திருச்சபையை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? இருளிலிருந்து ஒளிக்கு வரவழைத்த தேவனுடைய மகத்துவங்களை, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, பறைசாற்றும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் பரிசுத்தமாகுதலையும் கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தையும் மற்றவர்களுக்கும் நாம் பறைசாற்ற வேண்டும். அப்படி நாம் பறைசாற்றுகின்ற பொழுது, எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாக திருச்சபையிலே ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். அதற்காகவே திருச்சபையாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதும் அதற்காகத்தான். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 19, 5, 6 வசனங்களிலே, என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இங்கு கூறுகிறதை லேவியராகமம் 25வது அதிகாரம் 55வது வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் என்று சொல்லி கர்த்தர் இங்கு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இருளிலிருந்து, பாவத்தின் இருளிலிருந்து, சாபத்தின் இருளிலிருந்து ஒளியிடமாக நம்மை திருப்பினதை நாம் அந்த கிறிஸ்துவின் மகத்துவங்களை, வல்லமையை மற்றவர்களுக்கு பறைசாற்றி மற்றவர்களும் அந்த ஒளியினிடமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் செயல்பட வேண்டுமா? எனக்கு அன்பானவர்களே, திருச்சபை என்பது நமக்கு மாத்திரமல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாச பிரமாணத்திலும் அறிக்கை செய்கின்றோம். பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கல்லடைக்குறிச்சி பகுதியிலே இந்த திருச்சபை, இந்த கிறிஸ்து ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால், அது இந்த சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கின்றவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பட்டணத்திலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் பொதுவானது என்பதை அங்கத்தினர்களாகிய நாம் எடுத்துரைக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திருச்சபைக்கு வரலாம் என்று சொல்லி நாம் செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபைகளிலே ஒரு வளர்ச்சியை காண முடியாததற்கு ஒரு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, திருச்சபையானது தனக்கென ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டதினாலே, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனது இல்லாததினாலே திருச்சபையிலே நாம் வளர்ச்சியை காண முடிவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆதி திருச்சபையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த எருசலேம் மாமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் உண்டானது. புற ஜாதிகளை திருச்சபையிலே சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டானதா. அந்த வாக்குவாதத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கு எழுந்து அவர் பிரசங்கிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவன் கூறுகின்றார், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 15:7, பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கின்றபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியும் ரட்சிப்பும் எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி என்று சொல்லி அவர் கூறுகின்றார். 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. அவர்களுக்கு எப்படி பரிசுத்தாவி, நமக்கு எப்படி பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதோ அதே போல அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்களோ அதே போல நாமும் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே பரிசுத்தாவி என்பது, ரட்சிப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. திருச்சபை இந்த பரிசுத்தாவிக்காக, இந்த ரட்சிப்புக்காக சான்று பகரும்படியாக ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவே இந்த திருச்சபை எல்லோருக்கும் பொதுவானது என்பதை
நாம் பறைசாற்ற வேண்டும். அப்படி பறைசாற்றுகின்ற பொழுதுதான் திருச்சபையாக நாம் பெருக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஆரம்ப காலகட்டங்களிலே லேமன் பீட்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாராம். நாளுக்கு நாள் அவருடைய திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் பெருகி கொண்டே இருந்தார்கள். இதனை பார்த்த அவருடைய நண்பர் ஒருவர், இந்த லேமன் பீட்டருடைய நண்பர் ஒருவர் அவரிடத்தில் இவ்வாறாக கேட்க ஆரம்பித்தார். சகோதரனே, உன்னுடைய திருச்சபையை எப்படி ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது, அதனுடைய ரகசியம் என்ன, எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நண்பர் லேமன் பீட்டர் இடத்திலே கேட்டாராம். உடனடியாக இந்த லேமன் பீட்டர் சொன்னார், அது வேற ஒன்றுமில்லை, நான் வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய மக்களுக்காக பிரசங்கிக்கின்றேன். நான் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை என்னுடைய சபை அங்கத்தினர்களுக்காக நான் எடுத்துரைக்கின்றேன். ஆனால் என்னுடைய வார்த்தையை கேட்கின்ற மக்களோ ஒவ்வொரு நாளும் அவர்கள் கேட்ட சத்தியங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் கூறினாராம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை கேட்கின்றவர்களாகிய நாம் அதனை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். இரட்சிப்பு பரிசுத்த ஆவி எல்லோருக்கும் பொதுவானது, இந்த திருச்சபை எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த திருச்சபையிலே ஒரு வளர்ச்சியை நாம் காண முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையாக நாம் பறைசாற்றுவதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய திருச்சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் காண முடியும். முதலாவதாக நாம் பார்த்தோம், திருச்சபை அது பரிசுத்தத்திலே வளர்ந்து பெருக வேண்டும். இரண்டாவதாக திருச்சபை அங்கு எதிலே வளர்ந்து பெருக வேண்டும்? பற்றுறுதியிலே அது வளர்ந்து பெருக வேண்டும். மூன்றாவதாக திருச்சபை பறைசாற்றுவதிலே அது வளர்ந்து பெருக வேண்டும். நிறைவாக திருச்சபையானது பகிர்ந்து கொடுப்பதிலே அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 2:44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அங்கு 45வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அன்பானவர்களே, பகிர்ந்து கொடுத்தல் என்று சொல்லப்படுவது சகோதர சிநேகத்தையும் ஒருவர் மீது ஒருவர் நாம் வைத்திருக்கின்ற அன்பையும் அது வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். அன்பானவர்களே, அன்றைக்கு எசேக்கியா மன்னன் பஸ்காவை பலியிடுவதற்காக அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த எருசலேமிலே கூடி வர செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். 2 நாளாகமும் 30வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 1வது வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றார். 2 நாளாகமும் 30:1, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கின்ற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எபிராயும் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பிரிந்து கிடந்த அந்த கோத்திரங்கள் எல்லாம் பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு, பஸ்காவை பலியிடும்படிக்கு அன்றைக்கு எசேக்கியா மன்னன் மூலமாக அது ஒன்றிணைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, பலி செலுத்துவதற்காக அங்கு ஒன்றுபட வேண்டும். இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? நாம் சர்ச்சுக்கு எதற்காக வருகிறோம்? பலி செலுத்துவதற்காக வருகிறோமா? இல்லை என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கின்ற பிரிவினைகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் வருகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கன்பானவர்களே, அன்றைக்கு எசேக்கியா மன்னன் கொடுத்த அந்த அழைப்புக்கு ஒரு சிலர் பரியாசம் பண்ணினார்கள். இவருக்கு வேற வேலை இல்லை, எப்படி பிரிந்து கிடக்கின்ற இந்த கோத்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க முடியும்? வடநாடு தென்னாடு என்று சொல்லி 2 நாடுகளாக நாம் பிரிந்து கிடக்கிறோமே, பஸ்காவை பலியிடுவதற்கு இவர் எப்படி எல்லோரையும் ஒன்று சேர்த்து விட முடியும்? அது சாத்தியமில்லை என்று சொல்லி அங்கு ஒரு சிலர் பரியாசம் பண்ணினார்கள். ஒரு சிலர் மனத்தாழ்மையோடு கூட அந்த எசேக்கியா மன்னனுடைய அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அங்கு கூடி வந்தார்கள். நாம் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 12வது வசனத்திலே கடைசி பகுதியில் எங்கு கூறப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திச்சு, தேவனுடைய கரம் அவர்களை ஒன்றிணைத்தது என்று சொல்லி
அங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அன்றைக்கு ஆதி திருச்சபையிலும் இதே போலத்தான் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பற்பல சுவாபங்கள், பல குணாதிசயம் படைத்த மக்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே இருதயம், ஒரே மனது காணப்பட்டதாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே அங்கு நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் என்னவாக இருந்தது? இந்த ஒரே மனதிற்கும் ஒரே இருதயத்திற்கும் ரகசியம் என்ன? அவருடைய நோக்கங்கள், ஏக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவானவர் ஒருவரே. ஆகவேதான் அந்த ஆதி திருச்சபையிலே ஏக சிந்தை காணப்பட்டது, ஏக அன்பு காணப்பட்டது. இந்த ஏக சிந்தையும் ஏக அன்பும் இருந்ததினாலே தங்களுக்குரியவைகளை அங்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவைகளை பகிர்ந்து கொடுத்ததினாலே அந்த திருச்சபை வளர்ந்து பெறுகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தற்கால திருச்சபையாக நாம் எதிலே வளர்ந்திருக்கின்றோம்? பகிர்ந்து கொடுப்பதிலே நாம் திருச்சபையாக வளர்ந்திருக்கிறோமா? ஒருவேளை அறிவிலே நாம் வளர்ந்திருக்கின்றோம், ஆச்சாரங்களிலே முறைமைகளிலே நாம் வளர்ந்திருக்கின்றோம், பாரம்பரியங்களிலே நாம் வளர்ந்திருக்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிவிலே வளர்ந்த அந்த வேளையிலே அன்பிலே நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே இருதயம், ஒரே மனம் நமக்கு உண்டா? மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு உண்டா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகள் எதுவும் இல்லாத பட்சத்திலே அந்த திருச்சபையிலே ஐக்கியத்தை நாம் காண முடியாது. இவைகள் எதுவும் இல்லாத பட்சத்திலே அந்த திருச்சபையிலே ஒரு வளர்ச்சியை, ஒரு எழுச்சியை நம்மால் பார்க்கவே முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபைகளிலே சுயநலம், பெருமை, பொறாமை, மனமேட்டிமை, ஒருவேளை பகைமைகள், ஒருவரை குறித்து மற்றொருவர் அவதூறு பரப்புவது, ஒருவர் மற்றொருவர்களுக்கு தீமைகள் செய்வது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் வேதனையான ஒரு காரியம். திருச்சபையிலே இப்படியாக ஒருவருக்கொருவர் விரோதமாக எதிராக செயல்படுவது என்பது வேதனையான ஒரு காரியம். இவைகளெல்லாம் நமக்குள்ளாக அன்பு இல்லை, ஒரே மனம் இல்லை, ஏக சிந்தை இல்லை என்பதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை காணப்படும் என்று சொன்னால் நாம் தேவனால் ஆளுகை செய்யப்பட்டவர்கள் அல்ல, சாத்தானால் ஆளுகை செய்யப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இப்படி இருக்கின்ற நாம் எப்படி கிறிஸ்துவின் திருச்சபை என்று சொல்லி நாம் சொல்ல முடியும்? அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே பிறந்த இந்த திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே அது வளர்ந்து வந்தது. அன்றைக்கு மோசேயை பார்த்து கர்த்தர் இவ்வாறு தான் சொன்னார் இல்லையா? மலையிலே நான் உனக்கு காண்பிக்கின்றேன், நான் உனக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தில் ஒருவேளை இன்றைக்கு திருச்சபையாக கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார். பெந்தேகோஸ்து நாளிலே நான் ஸ்தாபித்த என்னுடைய ஆவியினால் நிரப்பி நான் உருவாக்கினேன் அதே திருச்சபையை கட்டி எழுப்பும்படியாக, அதே திருச்சபையை மாதிரியாக வைத்து செயல்படும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, ஒரே மனம், ஏக சிந்தை, ஏக அன்பு இவை எங்கு காணப்படுகிறதோ அந்த திருச்சபை தான் பகிர்ந்து கொடுக்க முடியும். பகிர்ந்து கொடுக்கின்ற திருச்சபை தான் வளர்ந்து பெருக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரோமானியா தேசத்திலே அந்த தேசத்தினுடைய தலைநகர் புக்காரெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல பூமிக்கு அடியிலே ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு சிறைச்சாலை ஒன்று இருந்ததாம். பயங்கரமான பனி நிலவுகின்ற ஒரு பிரதேசம் அந்த பகுதி. அந்த பூமிக்கு அடியில் இருக்கின்ற அந்த சிறைச்சாலையிலே வெளிச்சத்திற்கு வாய்ப்பே கிடையாது, ஜன்னல்களும் கிடையாது, எங்கும் இருள். அது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையிலே பூமிக்கு அடியில் இருக்கின்ற அந்த சிறைச்சாலையிலே ரூஃபில் இருந்து மேலே இருந்து பனி தண்ணீர் எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கும். விழுந்தவுடனே சரீரத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த பனி நீர் அது விழுந்து கொண்டே இருக்குமா. அந்த இடத்துல அந்த தேசத்தை சார்ந்த தலைவர்கள் 18 பேர் அங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். 18 பேர் அங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். பயங்கரமான இந்த பனியிலே அவர்கள் உறைந்து போவார்கள், இந்த இருளிலே கடந்து அவர்கள் இறந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அந்த
அண்டர் கிரவுண்ட் பிரிசனில் அங்கு போட்டு வைத்திருந்தார்கள் 18 பேரை. ஆனால் அந்த 18 பேரும் உயிரோடு கூட அங்கே உலாவிக் கொண்டிருந்தார்களாம். அதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அந்த 18 பேரும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கரங்களை கோர்த்து கொண்டவர்களாக அந்த சிறைச்சாலையிலே அங்கும் இங்கும் அப்படியே உலாவிக் கொண்டே இருந்தார்களாம். உலாவிக் கொண்டிருந்ததின் விளைவாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கரங்களை பிடித்து கொண்டிருந்ததின் விளைவாக அங்கு அனல் எழும்பினது. அதனாலே அவர்கள் அந்த பணியை, அந்த உரை பணியை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு திட வலிமை அவர்களுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி அந்த சரித்திரத்தில் கூறப்படுகிறது. அதனை எழுதினவர் கடைசியில் இவ்வாறாக கூறுகின்றார், they have needed each other என்று சொல்லி. they needed each other, ஒருவருக்காக ஒருவர் அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதினாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் கரங்களை பிடித்து அங்கு அந்த இடத்திலே உலாவி வந்தார்கள். அதனாலே அவர்கள் அந்த கொடிய தண்டனைக்கு தப்பினார்கள் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையாக நாமும் இணைந்து ஒருவருக்கொருவர் கரங்களை கோர்த்து நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய திருச்சபையிலே ஒரு வளர்ச்சியை நாம் காண முடியும். நம்முடைய சபைகள் வளர்ந்து பெருகுகின்ற திருச்சபைகளாக அது காணப்பட வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்களிலே அவைகள் வளர்ந்து பெருக வேண்டுமாம். முதலாவதாக நம்முடைய திருச்சபைகள் அவைகள் எதிலே வளர்ந்து பெருக வேண்டும்? பரிசுத்தத்திலே அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய திருச்சபை பரிசுத்தத்திலே அது வளர்ந்து பெருக வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய திருச்சபையானது பற்றுறுதியிலே, விசுவாசத்திலே அது வளர்ந்து பெருக வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய திருச்சபையானது பறைசாற்றுவதிலே வளர்ந்து பெருக வேண்டும். நான்காவதாக நம்முடைய திருச்சபையானது பகிர்ந்து கொடுப்பதிலே வளர்ந்து பெருக வேண்டும். ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக எங்களை பயன்படுத்தும். நாங்களும் வளர்ந்து பெருகுகின்ற திருச்சபையாக நாங்கள் நாள்தோறும் வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து செயல்படுவோம். நம்முடைய சபையிலே ஒரு மேலான எழுச்சியை, வளர்ச்சியை நாம் கண்டுகொள்வோம். தேவன் தாமே நாம் திருச்சபையாக இன்னும் இணைந்து பலமாய் செயல்படுவதற்கு நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 531 பாடுவோம். கிஞ்சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கீதங்கள் 531 பாடுவோம். அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினே, விசுவாச கேடகத்தை பிடினே. வஞ்சனையாகவே தேடுகின்றனை, மன்னிக்கணைத்தோடு தேகின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்கிறது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ சிந்திடமும் நெஞ்சு அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினே, கேடகத்தை பிடினே. ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவோ, ஜீவனை பிடிக்க லோகத்தை ஜெயிக்க திறமை அளிக்கவோ. சாவே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூவி கலிக்கவும் தேவன் உந்துணை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம். கிஞ்சிதமும் நெஞ்சு அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடினே, விசுவாச கேடகத்தை பிடினே. கண்டையரந்த பரிசையினாலும் கண்டடைந்தார் பேரு, நல்ல
ஆபேல் முதலான வைதிகரை தொகுத்து வெவ்வேறு விண்டுரைக்கில் பெருகும் தீயணைத்ததும் பெரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டதும் அவள காரியங்களையும் பாரிது மாஜயம் பிஞ்சித முன்னெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி தோற்றமும் முடிவும் இயேசுவரன் செய்யும் துணை அவர் பாதோ ஏற்றரவன் பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செய்தேற்றர பாடி பரிசுத்த ஆவி உதவிய தேவி அடைந்து நீ பிஞ்சித முன்னெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ. ஜெபம் செய்வோம். நீ பேதுருவாயிருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ நாங்கள் திருச்சபையாக எவைகளிலே வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு நீர் உணர்த்தினீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தத்திலே நாங்கள் திருச்சபையாக நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இன்னுமாக தேவரீர் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் திருச்சபையாக திரு குடும்பங்களாக நாங்கள் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, பற்றுறுதியிலே விசுவாசத்திலே நாங்கள் இன்னமும் வளர்ந்து பெருகவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இது உம்முடைய சுவிசேஷத்தை பறைசாற்றுவதிலே பரிசுத்தாவின் நிறைவும் இரட்சிப்பும் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நாங்கள் பறைசாற்றுவதிலே வளர்ந்து பெருகவும் ஆண்டவரை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற அந்த மனப்பான்மையிலே வளர்ந்து பெருகவும் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. பகிர்ந்து கொடுப்பதிலே நாங்கள் வளரவும் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையாக ஏக சிந்தையுள்ளவர்களாக, ஒரு மனமுள்ளவர்களாக, ஒரே இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நோக்கங்களுக்காகவே திருச்சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த திருச்சபையிலே அங்கத்தினர்களாகி நாங்கள் தனிப்பட்ட நபர்களாகவும் குடும்பங்களாகவும் ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சிகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே எங்களுடைய சேகரத்திலே இப்படிப்பட்ட மேலான காரியங்களிலே நாங்கள் வளர்ந்து பெருகவும் அதன் மூலமாக திருச்சபையிலே ஒரு எழுப்புதலை நாங்கள் கண்டுகொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இது இந்த நாளிலே திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக ஆண்டவரை நாங்கள் எங்களையே குடும்பங்களாக அர்ப்பணிக்கிறோம் சாமி. யார் யார் இந்த வேளையிலே தங்களையே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றார்களோ, தங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றார்களோ, ஆண்டவரை ஒவ்வொருவரையும் குடும்பமாக இந்த திருச்சபையின் வளர்ச்சியிலே ஆண்டவர் நீர் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களும் உமக்குள்ளாக கட்டப்படட்டும் சாமி. ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் கைட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களிலே நிறைவான நன்மைகளை பிள்ளைகள் காணும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் தாமே கூடவே இருந்து வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே
அநேக நன்மைகளுக்காக, அநேக ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து வருகின்ற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. என் கரத்தை திரும்பவும் சிறுவர் மேல் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், ஆண்டவர் உம்முடைய கரத்தை சிறுவர்கள் மீது வைத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப உள்ளங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பிறாக. இந்த வாலிப நாட்களிலே கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக வைராக்கியமாக எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. பெரியவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரை உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சாமி. எங்களுடைய கல்லடை குறித்து சேகரித்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் கர்த்தர் தந்திருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எல்லா திருச்சபையும் வளர்ந்து பெருகட்டும். எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த ஆண்டிலே 240வது ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம் அப்பா. 240 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த திருச்சபையை, இந்த திருமண்டலத்தை நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்னமும் வருங்காலங்களில் வளர செய்யுங்க சாமி. வழிநடத்துவீராக. எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருமண்டலமானது இன்னும் எல்லா விதத்திலும் வளர்ந்து பெருகட்டும். அன்பிலும் ஐக்கியத்திலும் உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக நிற்கும்படியாக ஆண்டவர் நீர் செயல்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நாமே கூட இருந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தேவரீர், பயங்கரமான இந்த காலகட்டங்களிலே திருச்சபையாக நாங்கள் தேசத்தினுடைய விடுதலைக்காக, தேசத்தினுடைய சேமத்திற்காக உத்தரவாதிகளாக காணப்படும்படியாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு நீர் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திருச்சபையாக ஆண்டவரை விசுவாச கூட்டமாக ஏறெடுக்கின்ற எல்லா ஜெபங்களையும் கேட்டு எங்களுடைய தேசத்தில் ஒரு மேலான விடுதலையை ஆண்டவர் நீர் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்கும் கர்த்தர் தாமே எங்களை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய திருச்சபையை நீர் கருவியாக பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் கூடவே இருக்கட்டும் சாமி. இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளையிலே தேவனை ஆராதித்தது நல்லது. தேவன் தம்முடைய மகிமையினால் என்னை நிறைத்தார், எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல அற்புதங்களை இவர்கள் காணும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் மீண்டுமாக ஆண்டவரை விரைவாக திறக்கப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் ஆலயங்களிலே வந்து நாங்கள் மகிழ்வோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் முழுமையாக நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய கரங்களால் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துவீராக. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. மங்களத்து மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா.
உமக்கு மங்களம் சதா. இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா. மங்களம் பிதா எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. இயேசுநாயகா எம் நேசநாயகா, இயேசுநாயகா எம் நேசநாயகா, மாசில்லா சுதன் உமக்கு மங்களம் சதா. மாசில்லா சுதன் உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. திருவானமாரியே ஞானவாரியே திருவானமாரியே, ஆனந்த சுத்தாவி உமக்கு மங்களம் சதா. ஆனந்த சுத்தாவி உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தினே உங்கள் யாவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all.